அவர் சொன்ன ஐடியாவை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஹரிஷ் என்னதான் சின்ன வயசாக இருந்தாலும் நம்ம தலைவி அவங்கள ரொம்ப மதிக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு பெரிய சண்டை அவரோட முழுமையான திறமையை வெளிப்படுத்த சரியான இடமா இருக்கும் என்று ஆதரவு தெரிவித்தார். அவர்கள் பேசியதை கேட்ட டெவில் கேங்கின் தலைவர் யோசனையில் ஆழ்ந்தார். நீங்கள் 2 பேரும் நம்ம ஹரிஷ் பற்றியா சொல்கிறீங்க? அவனுக்கு நம்ம ஆளுங்களை வழிநடத்துகிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்று சந்தேகத்துடன் கேட்டார். ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் அவருக்கு அவன் மீது நம்பிக்கை இருந்தாலும் இவ்வளவு பெரிய சண்டையில் அவனால் என்ன செய்துவிட முடியும் என்று யோசித்தார். ஒரு காலத்தில் நீங்கள் கூட அவன் வயசுல தான் ஒரு பெரிய போர் வீரராக இருந்தீங்க தலைவரே. அது மட்டும் இல்லாமல் அவன் ஏற்கனவே நம்ம அமைப்பில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கான். இப்போ நீங்கள் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலன்னா எப்படி அவனுக்கு அனுபவம் கிடைக்கும்? இன்னொரு வயதானவர் கேள்வி எழுப்பினார். கொஞ்ச நேரம் தீவிரமாக யோசித்த தலைவர், ஆனால் ஹரிஷ் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே, அவனை கண்டுபிடிக்க கொஞ்ச நாள் ஆகும், ஆனால் அது வரைக்கும் சார்ஜென்ட்டால் சமாளிக்க முடியுமான்னு தெரியல என்று கவலையுடன் கூறினார். அப்போது அந்த கூட்டத்திற்குள் இருந்து வேகமாக முன்னால் வந்த ஒருவன், ஹரிஷ் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும் என்று சொல்ல எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம் திரும்பியது. நம்ம மெம்பர் ஒருத்தர் சென்னையில் இருக்காரு. அவர்கிட்ட எதேச்சியாக ஃபோனில் பேசும்போது தான் நேற்று ஹரிஷ் சாரை சென்னையில் பார்த்ததா சொன்னார். அவன் சொல்லி முடிப்பதற்குள், அப்படின்னா நானே கிளம்பி நேரில் போய் நீங்கள் சொன்னதா இங்கே கூட்டிகிட்டு வரேன் என்று ஒரு அதிகாரி முன் வந்தார். சரி, அப்படின்னா நீ அதுக்கான ஏற்பாடுகளை பாரு என்ற டெவில் கேங்கின் தலைவர் தன் முன்னால் இருந்த மேஜையின் மீது உற்சாகமாக ஓங்கி அறைந்தபடி, அதிகாரிகளோட ஹெட்டும் இவன் கூட போய் ஹரிஷை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. சப்போஸ் ஹரிஷ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னால் அதை முடிச்சுட்டு 3 நாளைக்குள்ளே இங்கே இருக்கணும்னு நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க என்று உத்தரவிட்டார். அதற்குள் முன்னால் வந்திருந்த அதிகாரிகளின் ஹெட் சரி என்று தலையசைத்தாள். அதே நேரத்தில் ஒரு வழியாக தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்த அக்ஷரா சோஃபாவில் அமர்ந்தபடி ஹரிஷின் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தாள். ஹரிஷின் வீட்டிலிருந்து சந்தனாவுக்கு தெரியாமல் அவள் இந்த போட்டோவை ரகசியமாக எடுத்து வந்திருந்தாள். அக்ஷரா இப்படி நடந்து கொள்வதை பார்த்து அவளுக்கு எதிரே உட்கார்ந்திருந்த உமாநாத் கவலையுடன் ஒரு பெரு மூச்சு விட்டார். அக்ஷரா, நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்கா? அந்த போட்டோவை முதல்ல தூக்கி போடு. அப்பாவா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவர் அக்ஷராவை முறைத்து கொண்டே சொல்ல, அவளோ அந்த ஃபோட்டோவில் இருந்து கண்ணை எடுக்காமலேயே, என்னன்னு சொல்லுங்கப்பா, எனக்கு காது நல்லா தான் கேட்குது என்றாள். உனக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது அக்ஷரா, நீ இன்னும் சின்ன பொண்ணு இல்லை. உன்னை வீட்லேயே வச்சிட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைனாலும் மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உனக்கு ஏதோ குறை இருக்கிறதா தப்பாக பேசுவாங்க. ஆல்ரெடி உன் கல்யாணம் வேற நின்று போயிருக்கு. ஸோ இதை நாம் இப்படியே விட்டால் ஃப்யூச்சரில் உனக்கு கல்யாணம் நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறத கேளு. நீ கூடிய சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் என அவர் நீளமாக பேசிக்கொண்டே போக, அக்ஷராவோ அதை அரைகுறையாக காதில் வாங்கியபடி, அதுக்கு என்னப்பா இப்போ அவசரம் என அலட்சியமாக கூறினாள். என்ன அவசரமா? உனக்கு என்ன எல்லாமே விளையாட்டாக இருக்கா? உன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. சீக்கிரமாக அவங்க எல்லாரும் பேரண்ட்ஸாகவும் ஆயிடுவாங்க. நீ என்ன இப்படியே தனியாகவே இருக்கலான்னு ஐடியாவா என்று அவர் குரலை உயர்த்த, அக்ஷரா அப்போதும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு நிமிடம் அவளை சலிப்புடன் பார்த்தவர், செழியனும் அவனோட அப்பாவும் இறந்துட்டதுனால இனிமே அவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னதான் ஹரிஷ் நல்ல பையனாக இருந்தாலும் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் நீ அவனை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு உன்னோட லைஃப் என்னன்னு பார்க்கணும். அவனுக்காக நீ லைஃப் லாங் காத்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உன்னோட வாழ்க்கை அமையறத நான் எப்போவுமே விரும்ப மாட்டேன். இந்த 2 நாளாக நான் எல்லா மேட்ரிமோனியல் வெப்சைட்டையும் அலசி ஆராய்ஞ்சு உனக்காக சில மாப்பிள்ளைகளை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க எல்லாருமே ஹரிஷ் மாதிரியே ரொம்ப நல்ல பசங்க. நீ உடனே கூட ஓகே சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் அவங்கள மீட் பண்ணி பேசிப்பார். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். உமாநாத் முடிந்தவரை பொறுமையாக எடுத்துச் சொல்ல, அதுவரை அவர் பேசுவதை காதில் வாங்கி கொள்ளாதது போல நடித்த அக்ஷராவின் முகம் தீவிரமாக மாறியது. ஹரிஷின் போட்டோவை பக்கத்தில் வைத்தவள் எழுந்து தன் அப்பாவின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். மெதுவாக அவருடைய கைகளை பிடித்தவள், அப்பா, நீங்கள் ஏன் நல்லதுக்காக தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் ஹரிஷை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா என் வாழ்நாள் முழுக்க நான் நேசிக்க போகிறது அவரை மட்டும்தான். நாங்கள் ஒன்று சேர வாய்ப்பு வெறும் 0 கூட இருக்கலாம். ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதே மாதிரி நிச்சயமாக நீங்கள் பயப்படுற மாதிரி நான் அவர் வாழ்க்கையை கெடுக்க நினைக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு இந்த கொஞ்ச நாள்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இப்போ சந்திரா என்னோட ஃப்ரெண்டு வேற. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் நினச்சி வரி பண்ணிக்காதீங்க. அக்ஷரா தெளிவாக தன் மனநிலையை கூற, உமாநாத் கவலையுடன் அவளை பார்த்தார். இப்போதான் இன்னும் என்னோட பயம் அதிகமாகுது அக்ஷரா. உனக்கே எல்லாம் தெரியுது. அப்புறமும் சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சா நான் என்ன செய்யறது? அப்படி சின்ன குழந்தையா இருந்தால் கூட அடித்து திருத்தலாம். இப்போ எதுவுமே செய்ய முடியாமல் என் பொண்ணு வாழ்க்கை வீணாக போகிறத நான் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க முடியுது வருத்தத்துடன் அவர் சொல்ல, அப்போ நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். ஒருவேளை எனக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நிச்சயமாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் மட்டும் எனக்கு போதும் என்றாள் அக்ஷரா. அதன்பின் அங்கிருந்த ஹரிஷின் ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு அவள் மாடிக்கு போய்விட, கொஞ்ச நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்த உமாநாத் தன்னுடைய ஃபோனை எடுத்து ஹரிஷுக்கு கால் செய்தார்.
இதற்கிடையில் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் ஆஃபீஸ் ரூமில் சத்யனின் எதிரில் உட்கார்ந்திருந்த ஜவஹர் ஹரிஷ் தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தை பற்றி மிகைப்படுத்தி சொல்லிக் கொண்டிருந்தான். சத்யன் சார், அந்த ஹரிஷை இனிமே நீங்கள் காலேஜ் பக்கமே விடக்கூடாது. அவன் ரொம்பவே மோசமான பையனாக இருக்கான் என்று அவன் வந்ததிலிருந்து புலம்பிக் கொண்டே இருந்தான். ஹரிஷின் நாட்களால் தான் அவமானப்பட்டதை நினைக்கும் போது அவனால் கோபப்படாமல் இருக்க முடியவில்லை. சத்யன் நிதானமாக அவனை பார்த்தான். உனக்கும் ஹரிஷ்க்கும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹரிஷ் அப்படி பிரச்சனையை உண்டாக்குற ஆள் இல்லை என்று சத்யன் சொல்ல, இல்லை சார், நீங்கள் தான் அவனை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அவன் அவ்வளோ ஒன்றும் நல்லவன் கிடையாது. நான் உங்கள் பேரை சொல்லி தான் என் கூட காலேஜுக்கு வர சொல்லி கூப்பிட்டேன். சென்னை வர வரைக்கும் அமைதியாக என் கூட காரில் வந்தவன் அதுக்கப்புறம் அவனோட ஆளுங்களை வர வச்சு என்னை அடித்து போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். எனக்கு என்னமோ அவனை பார்த்தா சாதாரண ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியல, ஏதோ கேங்ஸ்டர் மாதிரி இருக்கான். ப்ளீஸ் என்னை நம்புங்க என்று உணர்ச்சி வசப்பட்டு கோபமாக கத்தினான் ஜவஹர். அப்போதும் சத்யன் அவனை அமைதியாகவே பார்க்க, நான் அவ்வளோ சொல்லியும் அந்த ஹரிஷ் என் கூட வரல. இது என்ன மட்டும் இல்லை, நம்ம காலேஜ் மொத்தத்தையும் அவமானப்படுத்துகிற செயல். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் நம்ம காலேஜை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவன் ஆவேசத்துடன் கேட்க, சரி இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் என்ற சத்யன் அவனை சுவாரஸ்யமாக பார்த்தான். உடனே அவனை கூட்டிகிட்டு வரதுக்கு உங்ககிட்ட இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அனுப்புங்க. அதுக்கப்புறம் அவனோட சக்தியை கண்ட்ரோல் பண்ணி சாகிற வரைக்கும் ஜெயிலில் போடுங்க. அப்போ தான் அவனோட திமிர் மொத்தமும் அடங்கும், ஜவஹர் வெறியோடு கூறினான். அவன் அதை சொல்லி முடித்ததும் அந்த ஆஃபீஸ் ரூம் முழுவதும் அமைதியானது. சத்யன் கூர்மையாக அவனை உற்று பார்த்தான். ஜவஹரின் கோரிக்கையை அவன் எதிர்க்கவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. கொஞ்ச நேரம் இப்படியே கழிய கடைசியாக சத்யன், நீங்க இருந்து போகலாம், இனி இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன் என்று உத்தரவிடுவது போல கூறினான். அப்படின்னா ஹரிஷ் என்ன செய்ய போறீங்க? அப்படி நீங்கள் அவனை எதுவுமே செய்யாமல் விட்டா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எனக்கு ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். அவன் பிடிவாதமாக சொல்ல, கெட் அவுட் ரைட் நாவ். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சத்யன் பொறுமை இழந்து கர்ஜித்தான். அவனுடைய குரல் ரொம்பவே கடுமையாக ஒலித்தது. அதை கேட்டதும் ஜவஹரின் உடல் நடுங்க. அதற்கு மேல் அப்போது ஜவஹர் சொன்ன விஷயங்களையும் சத்யன் அவரிடம் கூற, அதையெல்லாம் கேட்டவருக்கு எல்லாவற்றையும் தாண்டி இப்போது ஹரிஷின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன சார், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஜவஹர் சொல்கிற மாதிரி ஹரிஷ் நம்மளை அவமானப்படுத்திட்டதா தான் நீங்களும் நினைக்கிறீங்களா என்று சத்யன் கேட்க, உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியல சத்யன். நாளுக்கு நாள் அந்த ஹரிஷ் எனக்கு ஒரு புரியாத புதிராக தான் மாறிக்கிட்டு இருக்கான். அவனை சுற்றி நிறைய சிக்கலான வலைகள் பின்னப்படுது. அதை பற்றி எந்த மாதிரி புரிதல் அவங்ககிட்ட இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட டாப் 10 ஆர்கனைசேஷன், ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி, மோகன் ஃபேமிலி, பீமா கேங், ரீப்பர் ஸ்குவாடுன்னு ஒரு பக்கம் சக்தி வாய்ந்த ஆளுங்க அவங்ககிட்ட பவர்ஃபுல் ஃபார்முலாவை பறிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிறது யூனியன், டெவில் கேங், மிரியட்ஸ் தான். ஹரிஷ் விஷயத்தில் யூனியன் என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு நமக்கே தெரியும். அவங்க எப்படியாவது அவனை கொல்ல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நாம் அடைச்சி வச்சிருந்த கேசவனை ஹரிஷ் காப்பாற்றுறது மூலமாக மிரியட்ஸ் அமைப்புக்கும் அவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. சொல்லிக்கொண்டே வந்த நாதன்
ஒரு நிமிடம் இடைவெளி விட்டார். இன்னொரு பக்கம் புதுசாக முளைச்சிருக்கிற ரேடியன்ஸ் அமைப்போட மெம்பர்ஸையே சிவகங்கையில் அவன் தான் ஒரு தளபதி மாதிரி வழி நடத்தியிருக்கான். இந்த அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இந்த ஹெர்பல் மெடிசன் வேர்ல்டில் ஹரிஷ் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துட்டு இருக்கான். சத்யன், நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாளாக நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே அவனை மையமாக வச்சு தான் நடக்குது. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தன் மனதில் இருந்தவற்றையெல்லாம் சொல்லி முடித்த நாதன் கடைசியாக சத்யனிடமே தன்னுடைய கேள்வியை திருப்பினார். இந்த கொஞ்ச வருஷத்தில் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஹரிஷ் ஒரு பிரம்மாண்டமான சக்தியாக வளர்ந்து நிற்கிறான்னு தெரியுது. சத்யன் கூற, கரெக்ட். இனிமே அவன் இல்லாமல் இங்கே ஒரு அணுவும் அசையாது. அது எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ கேள்வி என்னன்னா, இதை பற்றிலாம் ஹரிஷ் என்ன நினைக்கிறான்? அவன் மனசில் என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கு? நாளைக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் 2 3 பிரிஞ்சு நின்னா அவன் எந்த பக்கத்தை தேர்ந்தெடுப்பான் அப்படிங்கிறது தான். நாதன் சொல்லி முடிக்க அதிலிருந்த அர்த்தம் சத்யனுக்கும் புரிந்தது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கவலையுடன் பார்த்து கொண்டனர். அதே நேரத்தில் திலகாவினால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் கடுப்பான சந்தனா கொஞ்ச நேரம் வெளியே நடந்துவிட்டு வரலாமா என்று கேட்க ஹரிஷும் சம்மதித்தான். இருவரும் அந்த அமைதியான இரவு நேரத்தில் கைகளை கோர்த்தபடி எதுவும் பேசாமல் நடந்தனர். பேபி, ரொம்ப தேங்க்ஸ். சடனாக ஹரிஷ் சொல்ல, எதுக்கு ஹரி தேங்க்ஸ் என்று புரியாமல் அவளை பார்த்தாள். இல்லை, நேற்றுலேருந்து நீ உன் அம்மா கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறல்ல, அதுக்காக தான் என ஹரிஷ் சொன்னதை கேட்டு சந்தனா அவனை செல்லமாக முறைத்தாள். நீ என்னோட ஹஸ்பண்ட் ஹரி, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? யாராக இருந்தாலும் ஒரு தடவை தான் தப்பு பண்ணுவாங்க. போதும், ஒரு தடவை அவங்க பேச்சை கேட்டு நான் பட்டதெல்லாம் போதும். உயரத்தில் இருந்து நிலாவை பார்த்தபடி தெளிவான குரலில் அவள் சொல்ல, ஹரிஷோ அந்த நிலாவைப் போலவே பேரழகாக தெரியும் தன் மனைவியை பெருமையாக பார்த்தான். அதன் பிறகு இருவரும் ஒரு நிம்மதியான மனநிலையுடன் வீடு திரும்ப, சரி பேபி, நீ ரூமுக்கு போ, கொஞ்ச நேரம் ஸ்டடி ரூமுக்கு போய் படிச்சுட்டு வர என்றான் ஹரிஷ். காலையிலிருந்து நடந்த விஷயங்களால் அவளுக்கு டயர்டாக இருக்க சரி என்று மட்டும் தலையசைத்துவிட்டு அவள் தூங்கச் சென்று விட்டாள். ஸ்டடி ரூமுக்குள் வந்த ஹரிஷ் தியானம் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை தேடி எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தான். அப்போது திடீரென அவனுடைய ஃபோன் அடிக்க அதில் வந்த உமாநாத்தின் நம்பரை பார்த்து, இவரதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்றாரு என்று நினைத்த ஹரிஷின் புருவங்கள் கேள்வியாக உயர்ந்தது. திலகாவினால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் கடுப்பான சந்தனா கொஞ்ச நேரம் வெளியே நடந்துவிட்டு வரலாமா என்று கேட்க ஹரிஷும் சம்மதித்தான். இருவரும் அந்த அமைதியான இரவு நேரத்தில் கைகளை கோர்த்தபடி எதுவும் பேசாமல் நடந்தனர். பேபி, ரொம்ப தேங்க்ஸ். சடனாக ஹரிஷ் சொல்ல, எதுக்கு ஹரி தேங்க்ஸ் என்று புரியாமல் அவளை பார்த்தாள். இல்லை, நேற்றுலேருந்து நீ உன் அம்மா கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறல்ல, அதுக்காக தான் என ஹரிஷ் சொன்னதை கேட்டு சந்தனா அவனை செல்லமாக முறைத்தாள். நீ என்னோட ஹஸ்பண்ட் ஹரி, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? யாராக இருந்தாலும் ஒரு தடவை தான் தப்பு பண்ணுவாங்க. போதும், ஒரு தடவை அவங்க பேச்சை கேட்டு நான் பட்டதெல்லாம் போதும். உயரத்தில் இருந்து நிலாவை பார்த்தபடி தெளிவான குரலில் அவள் சொல்ல, ஹரிஷோ அந்த நிலாவைப் போலவே பேரழகாக தெரியும் தன் மனைவியை பெருமையாக பார்த்தான். அதன் பிறகு இருவரும் ஒரு நிம்மதியான மனநிலையுடன் வீடு திரும்ப, சரி பேபி, நீ ரூமுக்கு போ, கொஞ்ச நேரம் ஸ்டடி ரூமுக்கு போய் படிச்சுட்டு வர என்றான் ஹரிஷ். காலையிலிருந்து நடந்த விஷயங்களால் அவளுக்கு டயர்டாக இருக்க சரி என்று மட்டும் தலையசைத்துவிட்டு அவள் தூங்கச் சென்று விட்டாள். ஸ்டடி ரூமுக்குள் வந்த ஹரிஷ் தியானம் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை தேடி எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தான். அப்போது திடீரென அவனுடைய ஃபோன் அடிக்க அதில் வந்த உமாநாத்தின் நம்பரை பார்த்து, இவரதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்றாரு என்று நினைத்த ஹரிஷின் புருவங்கள் கேள்வியாக உயர்ந்தது. ஆச்சரியத்துடன் அதை அட்டன் செய்து காதில் வைத்தான். சொல்லுங்க அங்கிள், என்னாச்சு? ஏன் இந்த நேரத்தில் கூப்பிடுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஹரிஷ் மரியாதையுடன் கேட்க மறுமுனையில் இருந்த உமாநாத், ஹரிஷ், நான் சுற்றி வளைச்சு பேசலாம் விரும்பல, நேரடியாக விஷயத்துக்கு வரேன். என் பொண்ணை பற்றி நீ என்ன நினைக்கிற என்றார். சடனாக அவர் அப்படி ஒரு கேள்வியை கேட்கவும் ஹரிஷ் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்தான். அவன் பதில் எதுவும் பேசாததை தவறாக புரிந்து கொண்ட உமாநாத், ஒருவேளை உனக்கு உண்மையாகவே என் பொண்ணை பிடிச்சிருந்தா சந்தனாவை உடனே டைவர்ஸ் பண்ணிவிடு. ஏன்னா என் பொண்ணு கண்டிப்பாக உன்னோட மிஸ்ட்ரஸாக இருக்க மாட்டா. நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் வரணும் என்று எடுத்தவுடன் சம்பந்தம் இல்லாமல் பேசினார். உண்மையில் அவர் அப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவில்லை. ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அக்ஷரா பேசியதையெல்லாம் கேட்ட பிறகு அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இந்த விஷயத்தில் ஹரிஷின் மீது பல மாதங்களாக அடக்கி வைத்திருந்த கோபம் இன்றைக்கு மொத்தமாக வெடித்து சிதறியது. இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்காதே என்று அக்ஷராவிற்கு அட்வைஸ் செய்தவர் தானே அதை மறந்து தன்னுடைய மகளுக்காக சுயநலமாக பேசினார். நான் எப்போ இவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்று யோசித்த ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாக அவரே தொடர்ந்தார். சென்னையில் உமாநாத் குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது. என்னோட பொண்ணு ஒன்றும் கவரிங் நகை கிடையாது, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறதுக்கு. ஹரிஷ், எனக்கு நீ இப்போவே விளக்கம் கொடுத்தாகணும். என் பொண்ணை நீ விரும்புறியா இல்லையா? அப்படி அவன் மேலே உனக்கு எந்த ஆசையும் இல்லாமல் சும்மா என் பொண்ணை முட்டாளாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இப்போவே அவளை விட்டு நீ விலகி போகிறது நல்லது. நீ மறுபடியும் அவளை காண்டாக்ட் பண்ணவே கூடாது. நான் சொன்னதை மட்டும் நீ செய்யலைன்னா இந்த உமாநாத்தோட கோபத்தை நீ சந்திக்க வேண்டியிருக்கும்
வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கு உமாநாத் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து பேசிக் கொண்டிருந்தார். அக்ஷராவிற்கு அவர் நல்ல நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து வைக்க அதையெல்லாம் புறக்கணித்தவள் ஹரிஷுக்காக செழியனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னதே அவருடைய மனதில் கசப்பை விதைத்திருந்தது. அந்த கல்யாணம் நின்று அவர்கள் சென்னைக்கு திரும்பியவுடன் எல்லா விஷயங்களும் சரியாகிவிடும் என்று நினைத்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக ஹரிஷ் மீதான மகளின் காதல் அதிகரித்ததைக் கண்டு எதுவும் செய்ய முடியாமல் தவித்தார். குறிப்பாக அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஹரிஷ் அவளை காப்பாற்றியதிலிருந்து அக்ஷரா ஹரிஷின் மீது இன்னும் தீவிரமாக காதல் கொண்டதை அவரால் உணர முடிந்தது. தன் மகள் ஒரு எதிர்காலமில்லாத காதலை சுமந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போதெல்லாம் அவருடைய மனம் தாங்க முடியாத வலியை அனுபவித்தது. இந்த அழுத்தங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் இன்றைக்கு ஹரிஷின் மீது மொத்தமாக பாய்ந்தது. இதில் ஹரிஷின் தவறு எதுவும் இல்லை என்று அவரது ஆழ் மனதிற்கு புரிந்தாலும் தன் மகளின் நிலையை பார்க்கும்போது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போது ஹரிஷ் பேசுவதற்காக வாயை திறந்தான். ஆனால் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. அவன் இதுவரை அக்ஷராவை ஒரு தோழியாக மட்டுமே நினைத்து கொண்டிருந்தான். அக்ஷராவிற்கு தன் மீது ஈர்ப்பு இருப்பது தெரிந்தாலும் அதை வளரவிடாமல் கவனமாக தவிர்த்து வந்தான். இந்த சூழலில் திடீரென ஃபோன் செய்த உமாநாத் கண்ணை மூடிக்கொண்டு பேசவும் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. மௌனமாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டான். இதை பற்றி உங்ககிட்ட தெளிவாக பேசி ஒரு முடிவுக்கு வரதுக்கு தான் இன்றைக்கி கால் பண்ணேன். எங்கள் தலைமுறை மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த விஷயத்தில் வித்தியாசமாக யோசிக்கிறீங்கன்னு தெரியும். அதுவும் இப்போ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாம் சாதாரணமாக போயிட்டுருக்கு. ஆனால் அக்ஷராவை பற்றியும் நீ யோசிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அவள் எனக்கு ஒரே பொண்ணு. நீ ஏற்கனவே கல்யாணமானவன். நீங்கள் 2 பேரும் இப்படி க்ளோஸாக பழகிக்கிறத மற்றவங்க பார்த்தா என் பொண்ணை பற்றி என்ன நினைப்பாங்க? உமாநாத் தன் மனதில் இருக்கும் எல்லாவற்றையும் ஹரிஷிடம் கொட்டி தீர்க்க தொடங்கினார். ஹரிஷ், நீ நிச்சயமாக சாதாரண ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்களால முடியாத பெரிய விஷயங்களை கூட உன்னால் செய்ய முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு ஃப்யூச்சரில் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு ஸ்ட்ராங்கான சுதந்திரமான பொண்ணாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அவள் எப்பவும் உன்னோட நினப்பில் தான் இருக்கா. அதனால் நீ தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். உண்மையிலேயே என் பொண்ணு மேலே உனக்கு அக்கறை இருந்தால் நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து அவகிட்ட எல்லாத்தையும் தெளிவாக பேசு. உன்னை மறந்துட சொல்லி அவளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே அவளை கல்யாணம் செய்ய சம்மதிக்கவை. படபடவென சொல்லி முடித்தவர் ஹரிஷின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் ஃபோனை கட் செய்தார். மறுமுனையில் ஃபோன் வைக்கப்பட்ட பிறகும் ஹரிஷ் காதில் இருந்து ஃபோனை எடுக்காமல் யோசித்து கொண்டிருந்தான். ஹரிஷை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்க்கையில் அக்ஷராவிற்கு என்ன இடம் என்பதில் தெளிவாக இருந்தான். ஆனால் அக்ஷராவின் மனதில் ஏதோ சலனம் இருப்பது புரிந்தாலும் அதை பற்றி பொறுமையாக யோசிப்பதற்கு அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது உமாநாத் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி வற்புறுத்தியதால் அவன் அதை பற்றி தீவிரமாக சிந்திக்கத் தொடங்கினான். அப்போது திடீரென தனக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒளியை உணர்ந்தவன் சட்டென்று சுயநினைவுக்கு வந்தான். படித்து கொண்டிருந்த தியான புத்தகத்தை வேகமாக எடுத்து வைத்தான். சில நொடிகள் கழித்து ஜன்னலுக்கு வெளியே ஒரு உருவம் தோன்றியது. யார் நீங்க? கேட்ட ஹரிஷ் இதுவரை அந்த நபரை பார்த்ததில்லை. அந்த மனிதனின் உடலில் இருந்து வெளிப்பட்ட ஆன்மீக ஆற்றலை ஹரிஷால் நன்றாக உணர முடிந்தது. ஹரிஷின் கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லாத அந்த மனிதன் ஜன்னலை திறந்து கொண்டு உள்ளே குதித்தான். ஹரிஷின் முன்னால் மண்டியிட்டு தலை குனிந்தவன், வணக்கம் மெசஞ்சர், உங்களை சந்திக்கிறதுக்கு டெவில் கேங்கிலிருந்து ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காரு என்று கூறினான். டெவில் கேங்கில் இருந்தா? ஹரிஷின் புருவங்கள் ஆச்சரியத்துடன் உயர்ந்தன. டெவில் கேங்குடன் அவன் தொடர்பு கொண்டு பல மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் திடீரென்று அங்கிருந்து அழைப்பு வந்தது அவனை ஆச்சரியப்படுத்தியது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் டெவில் கேங்கின் தலைவி கேட்ட ஃபார்முலாவை எடுப்பதற்காகத்தான் அவன் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்தான். ஆனால் அங்கிருந்து தொடங்கிய பாதை அவனை எங்கெங்கோ அழைத்து சென்று விட்டது. இப்போதும் அந்த ஃபார்முலாவை பற்றிய விஷயம் அவ்வப்போது அவனுடைய மனதை நெருடும். என்றைக்காவது ஒரு நாள் அதை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆர்வமும் அவனுக்கு இருந்தது. ஆனால் அதைவிட முக்கியமான பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருந்ததால் அதை மனதின் ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். இந்த சூழலில் திடீரென டெவில் கேங்கிலிருந்து மீண்டும் அவனை தொடர்பு கொள்ள வேண்டிய காரணம் என்ன என்று ஹரிஷுக்கு புரியவில்லை. ஒருவேளை அந்த ஃபார்முலா மேட்டர் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தலைவி ஆள் அனுப்பியிருப்பாங்களோ என அவன் தனக்குள் நினைத்து கொண்டான். அப்படி என்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹரிஷ் கேட்க, நானும் அதிகாரிகளோட ஹெட்டும் தான் வந்திருக்கோம் என்று அவன் மரியாதையுடன் கூறினான். அவன்தான் ஹரிஷ் சென்னையில் இருக்கிறான் என்று தெரிய வந்தவுடன் தான் போய் அவனை சந்திக்கிறேன் என்று முன்வந்தவன். முதலில் சரி என்று கூறிய தலைவர் திடீரென ஏதோ நினைத்து அதிகாரிகளுடைய ஹெட்டையும் அவனுடன் செல்லச் சொன்னார். அவங்க எனக்காக எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஹரிஷ் முடிந்தவரை படபடத்த தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு கேட்டான். அவங்க இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற, அதாவது சிட்டிக்கு வெளியில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில் இருக்காங்க. அவன் மீண்டும் பணிவுடன் பதில் சொன்னான். ஓகே, அப்படின்னா கிளம்பலாம் என்று சொல்லியபடி அந்த ஸ்டடி ரூமை விட்டு கிளம்பிய ஹரிஷ் திடீரென்று ஏதோ நினைவு வர ஒரு பேப்பரை எடுத்து ஏதோ எழுதினான். பின்பு அதை அந்த மனிதனிடம் கொடுத்தவன், இங்கே பாருங்க, இதான் என்னோட ஃபோன் நம்பர். டெவில் கேங் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள். இது என்னோட வீடு. டெவில் கேங்கோடு இருக்க தொடர்பை நான் ரொம்ப ரகசியமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கிருந்து யாரும் என் வீடு தேடி வர்றதை நான் விரும்பலை.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றான். ஹரிஷ் இதை சாதாரணமாக சொன்னாலும் அவனுடைய குரலில் ஒரு எச்சரிக்கும் தொனி இருந்தது. இது போன்ற பெரிய சக்திகளின் பார்வையில் தன்னுடைய குடும்பம் படுவதை அவன் விரும்பவில்லை. அதிலும் முக்கியமாக சந்தனா மற்றும் திலகா ஏற்கனவே அவர்கள் அவனால் நிறைய அனுபவித்திருப்பதால் இனி முடிந்தவரை அவர்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் மட்டுமே தர வேண்டும் என்று கருதினான். ஹரிஷ் பிளாட்டை விட்டு வெளியே வர அவன் சொன்னதை புரிந்து கொண்ட அந்த நபர் தலையை ஆட்டினான். அவனுடன் சேர்ந்து ஹரிஷ் அந்த நிர்வாகிகளின் ஹெட் காத்திருந்த இடத்திற்கு வந்தான். காற்று லேசாக வீசிக்கொண்டிருக்க அமைதியாக இருந்த அந்த இடத்தில் மரங்கள் அசையும் சத்தம் மட்டும்தான் கேட்டது. வேறு யாராவது இருந்திருந்தால் நிச்சயம் அந்த இடத்தை பார்த்து பயந்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த காட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய கல்லறை தோட்டம் இருந்தது. அங்கு அவனுக்காக காத்திருந்த நபரை பார்த்ததும் ஹரிஷுக்கு மீண்டும் ஒரு முறை ஆச்சரியம் தோன்றியது. ஏனென்றால் அங்கு அதிகாரிகளின் தலைவர் என்ற முறையில் அவனை சந்திக்க காத்திருந்தது ஒரு பெண். பிளாக் கலர் ட்ரெஸ் அணிந்திருந்த அவளுக்கு தலைமுடி ரொம்பவே நீளமாக இருந்தது. அந்த முடி அவளது இடுப்பை தாண்டி அசைந்து கொண்டிருக்க அந்த அமானுஷ்யமான இடத்தில் அவளை பார்க்க ஏதோ பேய் பட ஹீரோயின் போலவே இருந்தாள். நிஜமாவே நீங்கள் என்னை பயமுறுத்த நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஐடியாவா? ஏன்னா இப்படி ஒரு இடத்த நம்மளோட மீட்டிங் ஸ்பாட்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களே, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? கிண்டலாக கேட்ட ஹரிஷ் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு அந்த இடத்தை கண்களால் ஸ்கேன் செய்தான். அவ்வளவு தைரியமான அவனுக்கே ஒரு கணம் முதுகுத்தண்டு சில்லிட்டது. அதற்குள் அந்த பெண்ணே வாயை திறந்தாள். இப்போல்லாம் டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நாம் எவ்வளோ தான் கவனமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சர்வேலன்ஸ் கேமரா இருக்கிறதுனால அது மூலமாக டாப் 10 ஆர்கனைசேஷனோட உளவாளிகள் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அந்த மாதிரி கேமராலாம் எதுவும் இல்லாத இந்த இடத்த செலக்ட் பண்ணேன். ஹரிஷின் முகத்தை நேராக பார்த்தபடி அந்த பெண் தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்தாள். முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் அவள் பேசியதை கேட்பதற்கு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அந்த பெண் நிச்சயம் ஒரு புத்திசாலி என்பதை மட்டும் ஹரிஷ் புரிந்து கொண்டான். அதன் பிறகு அவள் தன் பக்கத்தில் இருந்த அந்த மனிதனை பார்த்து தலையசைத்து, நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க என்று உத்தரவிட்டாள். உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்தவன் அவர்களிடம் இருந்து விலகிச் சென்று காட்டுக்குள் மறைந்தான். அப்போது அந்த பெண் ஹரிஷை பார்த்து மரியாதையுடன் குனிந்து வணங்கினாள். இப்போது அவளுடைய முகபாவனை சுத்தமாக மாறியிருந்தது. ஆனால் அதை பற்றியெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல், நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்ல நினச்சா கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள், அப்படி எதுவும் முக்கியமான விஷயம் இல்லைனா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று சலிப்புடன் கூறினான் ஹரிஷ். உண்மையில் அந்த இடத்தில் அதிக நேரம் இருக்க அவனுக்கு விருப்பமில்லை. சந்தனா வேறு இடையில் எழுந்தால் அவனை தேடுவாள் என்ற கவலையும் அவனுக்கு இருந்தது. ஹரிஷ் சார், உண்மையிலேயே உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? மிரிட்ஸ் அமைப்பை சேர்ந்த ஆளுங்க என்னையும் இன்னும் சில பொண்ணுங்களையும் கடத்திட்டு போனப்போ நீங்கள் தான் அவங்க கிட்டேருந்து எங்களை காப்பாற்றினீங்க என்று சற்று உணர்ச்சி வசப்பட்ட குரலில் கூறினாள் அந்த பெண். அவள் சொல்வதை கேட்டு ஹரிஷ் லேசாக முகத்தை சுளித்தான். ஒரு சில வினாடிகள் பொறுமையாக யோசிக்க அந்த பெண் சொன்ன சம்பவம் நினைவுக்கு வந்தது. ஒரு ரேரான மூலிகையை தேடி திண்டுக்கல்லுக்கு போன போது வழியில் ஒரு காரை தடுத்து நிறுத்தி அதில் இருந்த பெண்களை காப்பாற்றினான். அந்த சம்பவத்தின் காரணமாகத்தான் டெவில் கேங்கின் தலைவி அவனை ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அழைத்து பாராட்டினாள். மேலும் இந்த மெசஞ்சர் பதவியையும் கொடுத்து முதல் வேலையாக ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கும் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு ஸ்பையாக அவனை அனுப்பியும் வைத்தாள். தொடர் சங்கிலிகள் போல ஒவ்வொன்றாக அவனுடைய நினைவுக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றுதான் அவன் முதல் முறையாக ருத்ரவேந்தரை சந்தித்தான். எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு, பட் என்னை பார்க்கறதுக்காக நீங்களே இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கடைசியாக நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான் அடையாளம் தெரியல. பரவாயில்ல, இப்போ நீங்கள் டெவில் கேங் அமைப்பில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு தெரியுது, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் என்று ஒரு சிரிப்புடன் சொன்னான் ஹரிஷ். நீங்கள் அன்னைக்கு என்னை காப்பாற்றினது எனக்கு வாழ்கிறதுக்கான 2வது வாய்ப்பை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன், நைட்டு பகல்னு பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணேன், அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன் என்று அந்த பெண், இதுக்கெல்லாம் முதல்ல நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்காக நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்றி உள்ள ஆளாக இருப்பேன். இன்றைக்கி இதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்றாள். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ப்ளீஸ் நீங்கள் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஹரிஷ் அவளை சமாதானப்படுத்த அந்த பெண் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். சரி, இப்போவாவது நீங்கள் என்னை தேடி வந்த விஷயம் என்னன்னு சொல்ல முடியுமா? சும்மா தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவும் என் கூட பேசிட்டு போகிறதுக்காகவும் இங்கே வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் கேட்க, ஆமாம், டெவில் கேங்கோட தலைவர் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சார். அடுத்த 3 நாளைக்குள்ளே உங்களை டெவில் கேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. அந்த பெண் சொல்ல, என்ன என்று கேட்டபடி மறுபடியும் அதிர்ச்சி அடைந்தான் ஹரிஷ். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.